கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12வது அதிகாரம் 19வது வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமென். இன்றைய நாளிலே இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஒரு சாயலை குறித்து நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்து நாங்கள் எங்களை இன்றைய நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கூக்குரல் இடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சண்டைக்காரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போனார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அவர் நமக்கு காட்டி வைத்துட்டு போனார் என்று நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்து, அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், நாங்கள் சண்டைக்காரர்களாக அல்லது வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக அல்லது கூக்குரல் இடுகிறவர்களாக நாங்கள் இருந்தால், இன்றைய நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சாயலாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் மாறுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் மாறுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.